ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்காகோ ஓஹார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். நான் சிக்காகோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் ட்ரிப் வந்திருக்கிறேன். சிக்காகோவில் இருக்கிற முக்கியமான இடங்களை இந்த 3 நாளும் சுற்றி பார்க்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபன் ட்ரிப்பாக தான் வந்திருக்கிறேன் இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. நான் இறங்கினோடனே வழியில் பார்த்தா வெதர் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை, மழையும் குளிருமாக இருக்குது. ஸோ இந்த 3 நாள் ட்ரிப் எனக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய இடங்கள் போகலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன். இந்த 3 நாளும் சுற்றி பார்க்குற இடங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒரு மாதிரியாக மழையில் நனைஞ்சி வெளியில் சேர்ந்துட்டேன். இப்போ அந்த ரெண்டல் காருக்குரிய சட்டிலுக்கு நிற்கிறேன். சட்டில் பஸ் வந்தோடனே இங்கேருந்து பஸ் எடுத்து போய் ரெண்டல் காரில் இறங்கி அங்கே நான் காரை எடுத்துட்டு இனி அதுக்கப்புறம் தான் நான் ஏர்போர்ட் ஒரு வழியில் எக்ஸிட் ஆகுவேன். நான் இந்த ரெண்டல் கார் எடுத்துட்டேன். இப்போ இதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ரெண்டல் கார், நிசான் அல்டிமா. இந்த கார் கம்பெனியில் நான் கார் ரெண்டல் பண்ணேன், ஏஸ் கார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு ரூமும் செக்இன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கிடைச்சிக்கிற ரூம் 411. பாப்பம் ரூம் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஸாக குவாய்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்குது ரூம். அப்படி அவுட் சைட் வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் இருக்கிற இன்னொரு ஹோட்டல் பில்டிங் இருக்குது. அப்படி அங்கால ஒரு லேக் இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மழை தான் எல்லாத்தையும் குழப்பி கொண்டிருக்குது. ஓகே, சேஃபாக ஹோட்டலில் செக்இன் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கப்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்காகோ டவுன் டவுனில் நிற்கிறேன். சிக்காகோ டவுன் டவுனில் இருக்கிற க்ளவுட் கேட் என்று அழைக்கப்படுகிற ஒரு பீன் வடிவிலான ஒரு சிற்பத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த சிற்பம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னால் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களையே பிரதிபலிக்கிற மாதிரி, ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மாதிரி, ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்குற மாதிரி ஒரு பின்பத்தை தோற்றுவிக்கும். இது சிக்காகோட முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. அதாவது சிக்காகோ டவுன் டவுனில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வானுயர்ந்த கட்டிடங்கள், அதாவது வானத்தையே முட்டுற மாதிரி மிகவும் உயரமான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப பிஸியான இடம், நிறைய டூரிஸ்ட் போகிற இடம். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணி போகிறாங்க. இந்த வீடியோவிலேயே நீங்கள் நிறைய பேரை பின்னால் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றி இருக்கிற ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் பிஸியாக இருக்குது, நிறைய வாகனங்கள் போய் வர இடமா இருக்குது. இந்த இடத்த மில்லேனியம் பார்க்குன்னு கூப்பிடுறாங்க. இந்த இடத்த நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ண வேணும்னு சொன்னால் அமெரிக்கா வந்தீங்கன்னு சொன்னால் கூகுளில் மில்லேனியம் பார்க்குன்னு தேடி பாருங்க. சிக்காகோவில் இருக்கிற மில்லேனியம் பார்க்குன்னு தேடினீங்கன்னு சொன்னால் இந்த பார்க் உங்களுக்கு கூகுளில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பார்க்கை பார்க்கலாம். அதே மாதிரி சிக்காகோவில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. இதுக்கு பின்னால் நம்ம ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக பார்க்க போகிறோம். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பீங்க.
Doors open on the right at Adams at Wabash. Transfer to Green and Brown Line trains at Adams at Wabash. This is Adams and Wabash. Transfer to Green and Brown Line trains at Adams at Wabash. This is an Orange Line train to Midway. Welcome aboard Orange Line run 708. Roosevelt is next. In the direction of travel, doors open on the left at Roosevelt. Transfer to Red and Green Line trains at Roosevelt. Your safety is important. If you observe unattended packages and some suspicious activity,
சிக்காகோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு சேஃபாக வீடு திரும்பி கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சோல்ட் சிட்டி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து ட்ராக்ஸ் எடுத்து, அதாவது ட்ரெயின் எடுத்து போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் போகிறது ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு. பழமையாக வீட்டில் இருந்து யாராவது வந்து பிக்கப் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் கொண்டு போட்டு ட்ராக்ஸ் எடுத்து வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் வீட்டை போய் சேர்ந்துடுவேன். இந்த ட்ரிப் வந்து செமையாக ஃபன்னாக இருந்தது. நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தேன். நான் தனின்றதால் வந்து நானே ட்ரைவ் பண்ணணுன்றதால நிறைய வீடியோக்குள்ளே வந்து ஷூட் பண்ணலாம் போயிடுது. சேஃப்டி காரணத்துக்காக ட்ரைவ் பண்ணக்குள்ளே வந்து ஃபோனை யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் மிஸ்ஸிங். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறேன். நான் பிளான் பண்ணினது என்னவோ, ஆனால் வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் போயிடுது. நிறைய இடங்கள் வந்து ட்ரைவ் பண்ணின மாதிரியே போய் பார்த்தேன். அதே மாதிரி வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ஷாப்பிங்கெல்லாம் போயிருந்தேன். சில இடங்களில் வந்து ஷூட் பண்ணலாம் இருந்தது ஷாப்பிங் பண்ண டைம்லலாம். எல்லாம் வந்து இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து எங்களை வந்து எங்களோட யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணணுமாண்டா ஷான் அண்ட் ஷானா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஷான் அண்ட் ஷானா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்த வீடியோக்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.